வெல்கம் டு குக்கிங் அப்டேட். இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஒரு சைடிஷ் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு 2 கண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், 2 வரமிளகாய் போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இல்லாட்டி உங்களுக்கு சாம்பார் மசாலா இருந்தால் சாம்பார் மசாலா போட்டுருங்க. இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதோட 2 கத்திரிக்காய், 2 கேரட்டு, உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு இந்த காக்கரி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் உப்பு, டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வெந்துருச்சு. நல்லா வெந்திருக்கு காக்கரிலாம். இதை நல்லா மசிச்சு விட்டு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சைடிஷாக தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த